குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதுமே இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நிறையா போட வேண்டாங்க, ரொம்ப கசக்கும். அதனால் 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க, அதுவே போதுமானது. வெந்தயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், தூள் உளிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணாமல் முழுசாக போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், இது இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதே வதக்கி விட்டுங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி ஊற்றி பாருங்கள், இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, வெந்தய குழம்பு. இப்போ இதோட நம்ம குழம்பு மசால் பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களோட குழம்பு மசால் பொடி இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் குருமிளகு பொடி, இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணாலே போதுமானது. பாருங்கள் இப்போ மசால் பொடி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசால் பொடியோட வாடை கொஞ்சம் போட்டும். மசால் பொடி போட்டு நல்லா இதோட வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க, குழம்புக்கு தேவையான அளவுக்கு. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் புளிக்கரைசலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த குழம்புக்கு நான் 1 கப் அளவு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நல்லா கொதிக்கும் போது நம்ம தேங்காய் வேறு அரைச்சி ஊற்றுவோம், அதனால் 1 கப் தண்ணி போதுமானது. உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் இனி கூட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சு இது ஒரு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 5 நிமிஷமாக நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மசால் பொடியோட பச்சை வடையெல்லாம் போயிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1 கப் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அங்கங்கே கட்டி இல்லாமல் இருக்கும். தேங்காய் ஊற்றும் போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தேங்காய் அங்கங்கே நிற்காது. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 2 நிமிஷம் ஓப்பன்லேயே நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் 2 நிமிஷம் ஓப்பன்லேயே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பச்சை வாடை, அந்த தேங்காயோட பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த வெந்தய குழம்பு கொதிக்கும் போதே ஒரு நல்ல மணம் வருங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் ஒரு 2-3 வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதுமே இதில் ஒரு 4 பல்லு பூண்டு, நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு வரமிளகா, அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை இந்த குழம்புல சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மணக்கிற வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெந்தயத்தில் புரதச்சத்து, நீர்ச்சத்து, விட்டமின் சி எல்லாம் இருக்குங்க. வெந்தயம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற சூட்டெல்லாம் குறைக்கக்கூடியது. அதனால் நல்லா மணமான வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூடான சாதத்தோடு இந்த வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமீனா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.